ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சினிமா சிதர் சேனல். இன்றைக்கி நம்ம தேட்டர் ரிவ்யூ தாங்க பண்ண போகிறோம். எந்த தேட்டர் போகிறோன்னு உங்களுக்கு பார்த்தாலே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அந்த தேட்டர் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் எதனா தேட்டர்ஸ் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. அந்த தேட்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரிவ்யூ பண்ண தான் போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ராக்கி சினிமாஸ் தான் போயிட்டுருக்கோம். ராக்கி சினிமாஸில் ஆல்ரெடி ராக்கி, சினி ராக்கி, மினி ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 1.5 இயர்ஸில் 3 ஸ்க்ரீனையும் ரிவ்யூ பண்ணியாச்சு. பெண்டிங் இருக்கிற லட்சுமி ராக்கி அந்த ஸ்க்ரீனை தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த ஸ்க்ரீன் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நைட் ஷோ தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ரேட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய பைக் பார்க்கிங் இங்கே இருக்குங்க. ஸோ அந்த பைக் பார்க்கிங்கில் பைக் பார்க் பண்ணிக்கலாம். 10 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி சென்னையில் ஒரு சில தேட்டர்ஸில் மட்டும் தான் 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை ராக்கி சினிமாஸும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக போய் பாக்ஸ் ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டிக்கெட் நியூ மூலிமா டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் போகும்போதே அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு கேஃபிடேரியா மாதிரி, அதாவது இந்த கூல் ட்ரிங்க்ஸ் அப்புறம் சிப்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் விற்கிறாங்க. அது வாங்கினா வாங்கிக்கலாம். அது இல்லாமல் என்னென்ன படங்கள் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக போஸ்டர்ஸ், வரப்போகிற படங்களோட போஸ்டர்ஸ் இதெல்லாமே நீங்கள் போகும்போதே என்ட்ரன்ஸ்லேயும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டேயும் இருக்குங்க. ஒரு பெரிய தேட்டர் தான் ராக்கி சினிமாஸ். 4 ஸ்க்ரீன் கொண்ட ஒரு தேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் படம் பார்க்க வந்திருந்தோம். அந்த படத்தை ரிவ்யூ பண்ணியாச்சு. இப்போ தேட்டர் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது லட்சுமி ராக்கி ஸ்க்ரீனை ரிவ்யூ பண்ண போகிறோம். லட்சுமி ராக்கி ஸ்க்ரீன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கி ஸ்க்ரீன் போகிற வழியிலே ரைட் சைடில் மேலே பால்கனி மூலியமாக போனீங்கன்னா ரைட்டில் அந்த லட்சுமி ராக்கி ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஃபுட்டேஜும் உங்களுக்காக நான் வச்சுருக்கேன். அதே சமயத்தில் நீங்கள் ராக்கி சினிமாஸ் போனீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும்னா அங்கே தனியாக வெளியில் இந்த மாதிரி இடம் இருக்கும். அங்கே போஸ்டர் அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ லட்சுமி ராக்கி உள்ளதாங்க போகிறோம். ஸோ ராக்கி சினிமாஸோட லோகோ தான் இது. அப்புறம் பேர் வெளியே வச்சுருப்பாங்க. அதான் இப்போ லட்சுமி ராக்கிக்கு போயிட்டுருக்கோங்க. லட்சுமி ராக்கி வந்து இருக்கிறதுலே சின்ன ஸ்க்ரீன். அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ராக்கி சினிமாஸில் சின்ன ஸ்க்ரீன் இது. ஆனால் எந்த குறையும் இல்லாத ஒரு ஸ்க்ரீனாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அதாவது ஒரு டீசெண்டான ஒரு ஸ்க்ரீன் தாங்க இது. உள்ளே போனால் மற்ற அம்யூனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன பெஸ்ட்டாக இருந்தது, எதெல்லாம் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு ஏரியா போகும். ஸோ அவங்க அழகாக கிளியராக ரூட் மேப் மாதிரி போட்டிருப்பாங்க, லட்சுமி ராக்கி எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழியில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். சும்மா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது சைட்லேயாக இருக்கட்டும், அந்த பாத்வேலையாக இருக்கட்டும், எல்லாமே நீட்டாக இருந்ததுங்க. ஒரு குறை கிடையாது. மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் நாச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து வரப்போகிற படங்களோட பேனர்ஸும் அங்கே வச்சுருப்பாங்க. அதேமாதிரி லட்சுமி ராக்கிக்கும் ராக்கியோட பால்கனிக்கும் தனியாக ஒரு ஸ்நாக்ஸ் கவுண்டர் இருக்கும். அங்கே போய் நீங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் வந்து எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்குது. ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான் மற்ற தேட்டர்ஸ் கம்பேர் பண்ண அப்படின்னு தான் சொல்லணும். போகும்போது இப்போ ரெட்ரோ படத்தோட ஒரு பெரிய போஸ்டர் ஒன்று வச்சுருந்தாங்க, அதான் காட்டுறோம். இப்போது ஸ்க்ரீன் உள்ளே போகிறோம். லட்சுமி ராக்கி ஸ்க்ரீன் உள்ள அதோட ஏரியா தான் இது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மெயின்டெனன்ஸ் நான் ஒன்ஸ் அகேன் சொல்கிறேன், ரொம்ப சூப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ். லட்சுமி ராக்கி ஸ்க்ரீனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்கி மெயின் ஸ்க்ரீன் மாதிரியே ஒரு ரெட் தீம் மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளே போனோடனே அது அட்ராக்டிவாக இருந்தது. ரொம்ப அருமையாகவும் இருந்தது. ஒரு 120+ சீட்டிங் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஸ்க்ரீன் தான் லட்சுமி ராக்கி. ஸ்க்ரீன் சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னது, அதை முன்னாடியே சொல்லிடுறேன். மற்றபடி இன்டீரியராக இருக்கட்டும், அதுவும் பர்டிகுலராக இங்கே சொல்லணும் அப்படின்னா அந்த ஏசி எஃபெக்ட் வேறு மாதிரி இருந்ததுங்க. ஏசி ஃபுல்லாக போட்டு குளுன்னு வச்சுருக்காங்க. சீட் வந்து புஷ்பேக் சீட்ஸ் தான், பட் ஸ்லைடர் கிடையாது. பட் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. லெக் ரூம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளை சுற்றி ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். பட் ஆனால் இங்கே டால்பை சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணல. சவுண்ட் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருந்தது. அதேமாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம்ஸ் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு இது சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதை தாண்டி இந்த தேட்டரில் ஸ்க்ரீன் கிளாரிட்டி ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. ஸ்க்ரீனில் கொஞ்சம் இன்னும் பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பேஸ் எஃபெக்ட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் சைஸ், டீசெண்டான சவுண்ட் எஃபெக்ட், எல்லாத்துக்கும் மேலே ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸ் கொண்ட ஸ்க்ரீன் தான் லட்சுமி ராக்கிங்க. லட்சுமி ராக்கியில் நீங்கள் இன்னும் படம் பார்க்கலாம். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு டீசெண்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் படம் பார்த்தா இந்த ஸ்க்ரீனில் அப்படின்னு நான் சொல்லுவேங்க.